வெள்ளிக்கிழமை பிற்பகல் சூப்பர். சென்ற 30ஆம் தேதி நள்ளிரவில் திரு சம்பந்தன் அவர்களுடைய மகனிடத்திலே இருந்து கொழும்பிலே இருந்து கிடைத்த செய்தி, திரு சம்பந்தன் அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிறு நேரங்களில் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியை நான் பெறக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியம் ஏற்பட்டது. நீண்ட நாட்களாக திரு சம்பந்தன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுதிலும் அவர் தொடர்ந்து இனத்தின் விடுதலைக்காக பணியாற்றி வந்தார் என்பது, ஓய்வு உறக்கமின்றி பணிகளை செய்து வந்தார் என்பதே எல்லோருக்கும் தெரிந்ததுதான். திரு சம்பந்தன் அவர்கள் திருகோணமலை பிறப்பிடமாக கொண்டவர். யாழ்ப்பாணத்துக்கும் அவருடைய உறவினர்கள் தொடர்புகள் இருந்தன. திரு சம்பந்தன் அவர்கள் ஒரு இளம் வழக்கறிஞராக இருந்த காலத்திலேயே தந்தை செல்வநாயகம் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர். தந்தை செல்வா திருகோணமலைக்கு சென்ற கால நேரங்களில் தந்தை செல்வாவுடன் அந்த பிரதேசங்களிலே பணியாற்றியவர். தந்தை செல்வாவோடு அரசியல் விடயங்களிலே தமிழர்களுடைய விடுதலை என்ற இலக்கோடு தந்தை செல்வாவுடன் பணியாற்றியவர் என்ற பெருமைக்கு உரியவராக விளங்கியிருந்தார். அவர் ஒரு இளம் வழக்கறிஞராக இருந்த காலத்தில் தந்தை செல்வாவுடைய இலட்சியத்தில் கவரப்பட்டவராக தமிழினத்தினுடைய விடுதலைக்காக தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆள வேண்டும் என்பதற்காக தந்தை செல்வாவோடு அரசியலிலே இணைந்து இயங்க ஆரம்பித்தவர். அவரை தேர்தலிலே திருகோணமலை தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று ஆரம்பத்தில் தந்தை செல்வா கேட்ட பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு சிறந்த சட்டத்தரணியாக வழக்கறிஞராக கடமையாற்றி வந்தார். அவர் திருகோணமலையிலே அப்பொழுது நேமிநாதன் அவர்கள் பாராளுமன்ற பிரதிநிதியாக இருந்த பொழுது இளைஞர்களாக பாடசாலை மாணவர்களாக இருந்த நாங்கள் திருகோணமலையிலே தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்றதற்கான நிலங்கள் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் அதை அறிந்த இளம் மாணவர்களாக இருந்த நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று அந்த பிரதேசங்களில் அந்த தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற நிலத்தையும் அதைவிட சிங்கள குடியேற்றங்கள் அதனாலே தமிழ் நிலங்கள் சிங்களமயப்படுத்தப்பட்டு பௌத்தமயப்படுத்தப்பட்டு அங்கே மக்கள் போராடுகின்ற ஒரு சூழ்நிலையின் காலத்திலே நாங்கள் அங்கே சென்றிருந்தபடியால் மாணவர்களாக இருந்த நாங்கள்
அங்கேயே ஒரு தீர்மானத்தை எடுத்தோம். பாரதி விவசாய கழகம் என்று உவர்மலையில் சிங்கள குடியேற்றங்கள் நடைபெறுவதற்கு ஆகாயப்படையினர் உதவி அந்த பிரதேசங்களை கைப்பற்றுகின்ற நேரத்தில் நாங்கள் அங்கே அந்த பிரதேசங்களில் அந்த விடயங்களை தெரிந்து கொண்டோம். அந்த காரணத்தினால் இளைஞர்களாகிய நாங்கள் அங்கே தமிழ் இளைஞர்களை குடியேற்ற வேண்டும், அந்த நிலங்களில் நாங்கள் வாழ வேண்டும், அந்த சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற உணர்வோடு அந்த பிரதேசங்களுக்கு சென்ற காலம். நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அங்கே நாங்கள் குடியேறி கித்துருத்து என்ற பிரதேசத்திலே நிலங்களை நாங்கள் எடுத்து அங்கே குடியேறி இருந்த காலம். அப்பொழுது அப்படி குடியேறியவர்கள் போராடியவர்களாகிய எங்களுடைய இளைஞர்களை நூற்றுக்கணக்காக போலீசாரும் இராணுவத்தினரும் கைது செய்த பொழுது சிறைகளிலே அடைக்கப்பட்டவர்கள் அவர்களை விடுவிப்பதற்காக வழக்கறிஞர் என்ற முறையில் திரு சம்பந்தன் அவர்களை நான் அவருடைய இல்லத்துக்கு சென்று எங்களுடைய இளைஞர்கள் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை விடுவிப்பதற்கு உதவ வேண்டும் என்று அவர்களிடத்திலே விண்ணப்பித்திருந்தேன். அப்பொழுதுதான் நான் முதல் முறை திரு சம்பந்தன் அவர்களை ஒரு வழக்கறிஞர் என்ற முறையிலும் தமிழ் ஆர்வம் கொண்டு தந்தை செல்வாவுடன் உறவு கொண்டவர் என்ற காரணத்தினாலும் அந்த சிறையிலே அடைக்கப்பட்ட இளைஞர்களை விடுவிப்பதற்காக அவரிடத்திலே சென்று அவரை சந்தித்தது இன்றைக்கு எனக்கு நினைவுக்கு இருக்கின்றது. திரு சம்பந்தன் அவர்கள் சிறந்த உயர்ந்த ஒரு வழக்கறிஞராகவும் 3 மொழிகளிலும் ஆற்றல் படைத்தவராக, பேச்சாற்றல் படைத்தவராக, வழக்கறிஞராக விளங்கியவர் என்பதை நாங்கள் அறிவோம், தமிழ் மக்கள் அறிவார்கள். அவர் படிப்படியாக தந்தை செல்வாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் தமிழரசு கட்சியிலே இணைந்து கொண்டார். தேர்தலிலே தந்தை செல்வாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதுவும் திருகோணமலை என்ற பிரதேசத்தில் தமிழருடைய தலைநகரம் என்ற பிரதேசத்தில் நில ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி சிங்களமயமாகி பௌத்தமயமாகி இருக்கின்ற அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கின்ற நேரத்தில் திரு சம்பந்தன் அவர்கள் அதற்காக அந்த இனத்தின் விடுதலைக்காக, நிலத்தின் பாதுகாப்புக்காக, எங்களுடைய கொள்கையை இலட்சியத்தை நிலைநாட்டுவதற்காக உழைத்த ஒரு பெரும் தலைவரை நாங்கள் இழந்திருக்கின்ற நேரத்தில் அடுத்த தலைவராக, பாராளுமன்ற உறுப்பினராக திருகோணமலை மண்ணிலே தெரிவு செய்யப்படுவராக ஏற்கனவே நாங்கள் ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. அடுத்து சென்ற தேர்தலிலே கூடுதலான வாக்குகளை பெற்றவர் என்று திரு குகதாஸ் அவர்கள்தான் அந்த இடத்துக்கு பொருத்தமானவர் என்று நாங்கள் ஏற்கனவே எண்ணியிருந்தோம். இப்பொழுது தலைவர் திரு சம்பந்தன் அவர்களை நாங்கள் இழந்திருந்த நேரத்தில் அவருடைய இறுதி கிரியைகளுக்கு பின்னர் எங்களுடைய மத்திய செயற்குழு அந்த வெற்றிடத்துக்கு பொருத்தமானவரை நியமிப்பதில் அநேகமாக நான் நினைக்கின்றேன் திரு கோதாசன் அவர்கள் தேர்தலிலே திரு சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக கூடுதலான வாக்குகளை பெற்றவர் என்ற வகையிலும் அவரை நியமிக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலேயே தேர்தல் முடிந்த நேரத்திலேயே நாங்கள் அந்த உறுதிப்பாட்டுக்குரியவர்களாக இருந்தோம். அவ்வாறே நாங்கள் திரு கோதாசன் அவர்களை நியமிப்பதற்கு எங்களுடைய மத்திய குழு தீர்மானத்தை எடுக்கும் என்று நம்புகின்றேன்.